ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட், ஓகேவா, ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர் ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்க வந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கும்போது ஏ பி சி டி. ஸோ இப்போ காஸ்டிங்கோட அப்ஜெக்டிவ் என்னப்பா? பெர் காஸ்ட் யூனிட் கண்டுபிடிக்கிறது தான். ஓகேவா? ஸோ இந்த காஸ்டிங்கும் நம்ம வந்து ஒரு காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் பெர் காஸ்ட் யூனிட் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் 4 ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இட் டிபெண்ட் அப்பான் த ப்ராடக்ட். ஓகேவா? அதுக்கு நம்மளோட எக்ஸ்பென்சஸ் என்னப்பா வேரி ஆகும். ஓகேவா? ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ராடக்டோட கெப்பாசிட்டியை பொறுத்து, ப்ராடக்டோட ஒரு ப்ரொடக்ஷன் அவரை டிபெண்ட் பண்ணி இதோட எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாகும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ்ல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதை வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஆகலாம், இங்க ஒரு 5 ஹவர்ஸ் ஆகலாம், இதை வந்து ஒரு 1 ஹவர்ல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ டோட்டலா வந்து ஒரு ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் ஒரு நாளைக்கு 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 2 ரூபி, இது வந்து 2 மணி நேரம், இது 3 மணி நேரம். ஸோ இது நார்மல் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல என்னப்பா பண்ணுவாங்க? ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல தட் மீன்ஸ் நம்ம காஸ்ட் ஷீட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம்ல, பிரைம் காஸ்ட், ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் எல்லாம் போட்டு, ஸோ ஒரு காஸ்ட் ஷீட் பண்ணும்போது, ஸோ அந்த மெத்தட்ல, ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல இதுக்கு காஸ்டிங் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் ஏ பி சிடி. ஓகேவா? 100 ருபீஸ்னு வச்சுக்கோங்களேன். டோட்டல் வந்து 100 ருபீஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த 4 ப்ராடக்ட், ஓகேவா, டிவைட் பை 4 போட்டு ஒரு ப்ராடக்ட்க்கு 25 ரூபாய். ஸோ அப்படி போட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஹவர்ஸ், எவ்வளோ நம்ம ப்ரொடக்ஷன் ஹவர்ஸ் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எடுத்திருக்கு அப்படின்றது இல்லாம ஸோ எடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் சில ப்ராடக்ட்டை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம், சில ப்ராடக்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ வந்து அந்த ஸ்டோரேஜ் காஸ்ட்டும் வேரி ஆகும். ஓகேவா? ஸோ இதை பியை வந்து நம்ம ஸ்டோரே பண்ணல, பட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75% பண்ணியிருக்கோம். இங்க சி வந்து ஒரு 10%. ஓகேவா? ஏ சி டி. ஸோ ஒரு 10%. இங்க வந்து பாத்தீங்கன்னா 15, மீத 15% டிக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா 7500. இதுக்கு நம்ம பண்ணவே சாரி 750 ருபீஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம பிக்கு பண்ணவே இல்லை, பட் ஆனா ஸோ இங்க நில்லுன்னு ஆயிடும். ஓகேவா? ஸோ அந்த சிக்கு வந்து 100 ருபீஸ், இங்க வந்து 150. ஸோ இந்த மாதிரி போடணும். ஓகேவா? ஏபிசில. பட் ஆனா ட்ரெடிஷ்னல்ல என்ன பண்ணுவாங்க? அப்படியே 1000 டிவைட் பை 4ன்னு போட்டு இங்க ஒரு 250 250 250 250. ஸ்டோரேஜே பண்ணாத இந்த பி ப்ராடக்ட்டுக்கு ஒரு 250 நம்ம சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். அதிகமா பண்ண வேண்டிய இந்த ஏக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம்? 250 தான் சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தடோட பெரிய டிராபேக். ஓகேவா? ஸோ அதனாலதான் ஒரு 4 ப்ராடக்ட் இருக்கிற ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏபிசியை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது மோஸ்ட்லி வந்து இந்த ஒன் வேர்டு இல்லைன்னா ஒரு ஒன் வேர்ட்ல கேட்குற சான்சஸ் இருக்கு. இது என்னென்ன கம்பெனிஸ்லாம் வந்து ஏபிசி அப்ளிகபிள்? ஓகேவா? எந்தெந்த கம்பெனிஸ் ஆர் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்கலாம். ஸோ யாருக்கலாம்னா ஒன்று வந்து கன்சல்டன்சி. ஓகேவா? ஸோ கன்சல்டன்சிக்கு ஃபர்ஸ்ட் இது பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு கன்சல்டன்சி சர்வீஸ் வந்து வேரியஸா கொடுக்கலாம். ஓகேவா? ஒரு டாக்ஸ் மேனேஜ்மெண்ட், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் மேனேஜ்மெண்ட், டைரக்ட் டாக்ஸ்க்கு, அவங்களுக்கு வந்து டாக்ஸ் பிளானிங்க்கு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் டாக்ஸ் பிளானிங் எவ்வளோ ஹவர்ஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க? ஓகேவா? டாக்ஸ் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ ஹவர்ஸ் வந்து வர்றாங்க கிளைண்ட்டுக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கு சார்ஜ் பண்ணணும். ஏன்னா இதுக்கு ஒரு சார்ஜ் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி டாக்ஸேஷன், ஸோ இதுக்கு எவ்வளோ அவங்க சார்ஜ் பண்றாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஹவர்ஸ். ஓகேவா? அந்த கஸ்டமரோட ஹவர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இதுக்கு வந்து நம்ம சார்ஜ் பண்ணணும். ஓகேவா? ஸோ கன்சல்டன்சி சர்வீஸ் எக்ஸாம்பிள். அண்ட் தென் லேசர் பிரிண்டிங். ஓகேவா? அண்ட் தென் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடக்ஷன் யூனிட் ஆர் மேனுஃபேக்சரிங்
யூனிட்ஸ். மோர் ப்ராடக்ட் இருக்கிறது. ஓகேவா? ஸோ ஒரு ப்ராடக்ட்னா நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஓகேவா? ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா ஸோ அதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டோரேஜ் எல்லாமே பண்ண போறோம். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு டூ ஆர் மோர் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் போது ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு இந்த ஏபிசி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் ஏபிசி காஸ்டிங் என்ன பண்ணுவோம்னா அதோட காஸ்ட் டிரைவை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ மெஷின் அவர் ரேட். ஓகேவா? மெஷின் அவர் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ மெஷின் அவர் வந்து ஒரு ABCD. ஸோ இதுக்கு வந்து காஸ்ட் டிரைவ் எதா இருக்கும்? நம்பர் ஆஃப் மெஷின் அவர் யூஸ்டு. ஸோ ஏ வந்து 2 hours. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட காஸ்ட் டிரைவ். ஒரு எக்ஸ்பென்சஸ்க்கு மெஷினரி ஓவர் ஹெட்டுக்கு ஸோ எது அதோட காஸ்ட் டிரைவ். காஸ்ட் டிரைவ் என்னப்பா? நம்பர் ஆஃப் மெஷின் அவர் யூஸ்டு. ஓகேவா? இது 2 hours, இங்க 1 hour, இங்க 3 hours, ஸோ இங்க 4 hours. ஸோ எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஸோ அப்ப இதோட காஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காஸ்ட் டிரைவா ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பெர் காஸ்ட் யூனிட் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ மெஷின் அவர். அதே மாதிரி செட்டப் காஸ்ட்டுக்கு எது காஸ்ட் டிரைவ்னா நம்பர் ஆஃப் செட்டப். ஓகேவா? ஸோ ஏக்கு எவ்வளவு செட்டப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், பிக்கு என்ன ஒரு மெஷினரியை எவ்வளவு செட்டப் பண்ணியிருக்கோம், நம்பர் ஆஃப் செட்டப் தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்க்கும் எவ்வளவு செட்டப் பண்ணியிருக்கோமோ ஸோ அதுதான் இதோட காஸ்ட் டிரைவ். ஓகேவா? அண்ட் தென் குவாலிட்டி கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது நம்ம QC செக் பண்ணுவோம்ல, இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். ஸோ அந்த குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு நம்பர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன். ஓகேவா? ஸோ ஏக்கு நம்ம எவ்வளோ இன்ஸ்பெக்ஷன் நம்பர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் எடுத்திருக்கோம், டோட்டல் இன்ஸ்பெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த டோட்டல் இந்த 4 ப்ராடக்டோட டோட்டல். ஓகேவா? ஸோ அந்த ABCக்கு பர்டிகுலரா எவ்வளோ பண்ணியிருக்கோம், ஸோ நம்பர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன். ஸோ இதுதான் காஸ்ட் டிரைவ். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா என்ன எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணியிருக்கோமோ அதோட நம்பர்ஸ் தான். ஓகேவா? ஸோ டோட்டல் ஹவர்ஸ்ல டோட்டல் ஓவர் ஹெட்ஸ்ல ஸோ எவ்வளோ ஹவர்ஸ் நம்மளுக்கு ஃபேக்டரி ஹவர்ஸ் ஆயிருக்கு, மெஷினை எவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் காஸ்ட் டிரைவ்ன்றது. ஓகே? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம் நம்ம இல்லஸ்ட்ரேஷன். ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் சம் வந்து ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகேவா? ஸோ என்னன்னா நம்மளுக்கு காஸ்ட் பூல்னா என்னன்னா எக்ஸ்பென்சிவ் தான்ப்பா. ஓகேவா? ஸோ மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட். ஓகேவா? மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்னா என்ன? மெட்டீரியல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ப்ரொக்யூர்மெண்ட் மீன்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம்? 5,80,000. ஓகேவா? அந்த மெட்டீரியல் ஹேண்ட்லிங் மீன்ஸ் இங்க இருந்து அங்க எடுத்து வச்சது. ஓகேவா? எத்தனை ஹேண்டில் பண்ணிருக்கோம், எவ்வளோ அதுக்குரிய எக்ஸ்பென்சஸ்னா 2,50,000. And then setup cost 4,15,000. Maintenance 9,70,000. And then quality control 1,76,000. மெஷினரிக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம்? 7,20,000. ஸோ இதெல்லாம் பட்ஜெட்டட் ஓவர் ஹெட். கரெக்டா புரிஞ்சுக்கோங்க சம்மா. இது வந்து ஒரு பட்ஜெட்டட் 1 இயரோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஸோ அதோட காஸ்ட் டிரைவா அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட் இப்ப பர்ச்சேஸ் பண்ண இந்த பர்ச்சேஸ்க்கு 5,80,000க்கு அவங்க நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட். ப்ரொக்யூர்மெண்ட்னா என்ன? பர்ச்சேஸ் தானே. நம்பர் ஆஃப் ஆர்டர், எத்தனை தடவை ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மொத்தத்துக்கும் 1,100,000 தடவை ஆர்டர் போட்டிருக்காங்க. ஓகேவா? சாரி 1,00,000 1,100 ஆர்டர் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட். எத்தனை தடவை எடுத்து வச்சுக்கோங்க? 680 தடவை. நம்பர் ஆஃப் செட்டப் 520. மெயின்டெனன்ஸ் ஹவர் 8,400. ஓகே? நம்பர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் எவ்வளவு தடவை QC பார்த்திருக்காங்க? குவாலிட்டி கண்ட்ரோல்ல 900 டைம்ஸ் பார்த்ததுனால எவ்வளவு செலவாயிருக்கு? 1,76,000. ஓகேவா? மெஷினரி வந்து எவ்வளவு ஹவர்ஸ்? 24,000 ஹவர்ஸ்க்காக எவ்வளவு செலவு? 7,20,000 ஆயிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இது எல்லாமே மொத்தம் ஒரு 1 இயர்க்குள்ளே செலவு. ஓகேவா? இந்த கம்பெனி ஹஸ் ப்ரொடியூஸ்ட் அ பேட்ச். ஒரு பேட்ச் ப்ரொடியூஸ் பண்றாங்க 2,600க்கு. ப்ராடக்ட் பேரு AX15. ஓகே? ஸோ இந்த பர்டிகுலர் 2,600 அவங்க எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? மெட்டீரியல் காஸ்ட் 1,30,000. ஓகே? அந்த லேபர் காஸ்ட் 2,45,000. ஓகே? ஸோ இதோட இந்த பர்டிகுலர் 2,600 காம்போனன்ட் இருக்குல்ல, யூனிட்ஸ். ஸோ இந்த பேட்சுக்கு எவ்வளவு ஆர்டர் கிட்ட இது வந்து டோட்டல். ஓகேவா?
ஸோ இது வந்து அந்த பட்ஜெட்டட் ஓவர் ஹெட்ஸ்க்குரிய டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர், டோட்டல் மூமெண்ட்ஸ். ஸோ இது வந்து இந்த 2600க்கு அவங்க 26 தரம் ஆர்டர் போட்டிருக்காங்க. 690 டைம்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் அவர் ஆயிருக்கு. 18 தரம் மெட்டீரியல் மூவ்மெண்ட். ஸோ இது பர்டிகுலரா இந்த 2600 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான காஸ்ட் டிரைவ். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த காஸ்ட் ஆஃப் பேட்ச், இந்த பேட்சோட காஸ்ட்டை வந்து நம்ம ஏபிசி மெத்தட்ல கம்ப்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது ரொம்ப ஈஸி சம்ம. ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சம். இந்த ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா இதை வச்சுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் டிரைவ் வந்து இது பண்ண போறோம். இது ரொம்ப சிம்பிள் சம், பேசிக் சம். ஸோ நானே வந்து இது ஒர்க்கிங்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். ஒர்க்கிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த ஒர்க்கிங்ஸ் எல்லாத்துக்கும் இந்த காஸ்ட் டிரைவை வந்து கம்ப்யூட் பண்றது எல்லாத்துக்குமே பர்டிகுலரா மார்க்ஸ் இருக்கு, ஸ்டெப் மார்க் இருக்கு. ஒர்க்கிங் நோட் ரொம்ப ரொம்ப முக்கியம், மறக்காம போடுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன எக்ஸ்பென்சஸ் பாருக்கு, மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட். ஓகேவா? ஸோ மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு நம்ம பெர் ஆர்டர் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ ஒரு ஆர்டருக்கு டோட்டலா வந்து 5,80,000 எவ்வளவு ஆர்டரு, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து 1100. ஓகேவா? ஸோ மொத்தம் 5,80,000 ரூபாய் நம்ம எவ்வளவு எதுக்கு செலவு பண்ணிருக்கோம், 1100 ஆர்டருக்கு செலவு பண்ணிருக்கோம். ஸோ பெர் ஆர்டர் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுதான் காஸ்ட் டிரைவ் ரேட். ஓகேவா? ஒரு ஆர்டருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகே. ஸோ 5,80,000 டிவைட் பை 110. ஓகேவா? ஸோ ஒரு ஆர்டருக்கு 527. அண்ட் தென் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா அதுவும் பெர் மூவ்மெண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ டோட்டல் வந்து 2,50,000. நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட் வந்து எவ்வளோப்பா இதுக்கு 680. ஸோ இதை டிவைட் பண்ணனா 368 வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி செட்டப் காஸ்ட், டோட்டல் செட்டப் காஸ்ட் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு 4,15,000. நம்பர் ஆஃப் செட்டப் 520 செட்டப் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதை டிவைட் பண்ணனா 798 வரும். ஓகே. மெயின்டெனன்ஸ் அதே மாதிரி 9,70,000 டிவைட் பை 8,400 ஹவர்ஸ், மெயின்டெனன்ஸ் ஹவர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ போட்டோம்னா பெர் ஹவருக்கு நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு, 115 ரூபாய். ஓகே. அதே மாதிரி குவாலிட்டி கண்ட்ரோல், மொத்தமாக குவாலிட்டி கண்ட்ரோலோட ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ, எக்ஸ்பென்சஸ் 1,76,000. ஸோ அதில் நம்பர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ பார்ப்போம்னா 900 எக்ஸ்பென்சஸ் நம்ம இன்ஸ்பெக்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? 900 இன்ஸ்பெக்ஷன் போது டிவைட் பண்ணோம்னா 196. ஓகே. ஸோ மெஷினரி போட்டாச்சு, பெர் மெஷினரி ஹவர், மொத்த டோட்டல் மெஷினரி டிவைட் பை நம்பர் ஆஃப் மெஷினரி ஹவர்ஸ். ஓகே. 24,000 போட்டோம்னா ஒரு ஹவருக்கு 30 ரூபாய் நம்மளுக்கு செலவாயிடும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு ஹவருக்கு ஒரு நம்பர் ஆஃப் செட்டப்ஸ் இது எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு வேணும்ன்றது என்னது, ஸோ இந்த பேட்சுக்கு 2,600 யூனிட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆர்டர் 26. அப்போ இங்கே வந்து நம்ம ஒரு ஆர்டர், ஒன் ஆர்டருக்கு நம்ம கண்டுபிடிச்சிப்போம். பெர் ஆர்டர் 527. ஓகேவா? ஸோ மெட்டீரியல் ஆர்டர். ஸோ அப்போ மொத்தம் 26 ஆர்டர். ஸோ என்ன பண்ணலாம், ஒரு ஆர்டருக்கு 527னா 26 ஆர்டருக்கு எவ்வளோப்பா மல்டிப்ளை பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான் பெர் ஆர்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ காஸ்ட் ஷீட் வந்து போடுறோம். மெட்டீரியல் வந்து சம்லே கொடுத்துட்டாங்களே, இந்த 2,600 யூனிட்டுக்கு எவ்வளோப்பா மெட்டீரியல் ஆயிருக்கு, 1,30,000. லேபர் காஸ்ட் 2,45,000. மெட்டீரியல் ஆர்டர் எவ்வளோப்பா கண்டுபிடிச்சோங்க, ஒரு மெட்டீரியலுக்கு 527. ஓகேவா? சம்ல எத்தனை மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இங்க, 26. ஸோ 527 × 26. ஓகே. ஸோ போட்டோன்னா 13,702. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் மெட்டீரியல் ஹேண்ட்லிங். அடுத்த எக்ஸ்பென்சஸ், நம்பர் ஆஃப் ஹேண்ட்லிங் எவ்வளோப்பா பண்ணியிருக்கோம், மெட்டீரியல் மூவ்மெண்ட் 18 பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ மெட்டீரியல் ஹேண்ட்லிங் ஒரு மெட்டீரியல் மூவ்மெண்ட்டுக்கு எவ்வளோ 368 ரூபாய் இருக்கு. ஸோ 18 × 380, 368. ஓகே. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 6624. ஓகே. அந்த நெக்ஸ்ட் வந்து செட்டப் காஸ்ட். ஒரு காஸ்ட்டுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஆச்சு, 798 ரூபாய் ஆச்சு. ஓகேவா? ஸோ இங்க எவ்வளோ செட்டப் கொடுத்துருந்தாங்க, 25 செட்டப். ஓகேவா? ஸோ அப்போ 798 × 25. ஸோ 19,950. ஓகேவா? அண்ட் தென் மெயின்டெனன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு காஸ்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, 115 ரூபாய் ஆச்சு. ஸோ இங்க மெயின்டெனன்ஸ் எவ்வளோ, மெயின்டெனன்ஸ் அவர் 690. ஓகேவா? ஹவர்ஸ் இன்ட்டு 115 போட்டோன்னா 79,350. ஓகேவா?
ஸோ புரிஞ்சிச்சா? அதே மாதிரி குவாலிட்டி கண்ட்ரோல்ல இன்ஸ்பெக்ஷன் 28 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 28 இன்டூ பெர் இன்ஸ்பெக்ஷன் 196. ஸோ மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டோம். அண்ட் தென் மெஷினரி ஹவர்ஸ்க்கு ஒரு ஹவர் மொத்தம் எவ்வளோப்பா 1800 இன்டூ பெர் ஹவர் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 30 ரூபாய் கண்டுபிடிச்சோம். ஓகே, மல்டிப்ளை பண்ணி வந்துச்சா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா ஓவர் ஹெட்ஸ் டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ டோட்டல் காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம். அண்ட் தென் டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ இதான் ஏபிசியோட இந்த 2600 யூனிட்ஸ்க்கு நம்மளுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ பெர் யூனிட் காஸ்ட் வேணும். இந்த சம்ல கேட்கல, இன்கேஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸோட டிவைட் பண்ணோன்னா ஒரு யூனிட்க்கு இவ்வளோன்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப ரொம்ப பேசிக் சம் தான், ரொம்ப ஈஸியான சம். ஸோ இப்போ செகண்ட் சம் வந்து நான் செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸியான சம்ன்றனால ஆல்ரெடி செஞ்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா? இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 2 போகலாம். ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 ப்ராடக்ட் வந்து அந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, PQRSன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட டேட்டாஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு குவான்டிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். ஓகேவா? அண்ட் தென் மெட்டீரியல் காஸ்ட் பெர் யூனிட் வந்து இங்கே எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் லேபர் காஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க பெர் யூனிட்டுக்கு. ஓகேவா? அண்ட் தென் மெஷின் அவர் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் லேபர் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் காஸ்ட் இந்த ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் பார்த்தீங்க, இதெல்லாம் பர்டிகுலராக பெர் யூனிட்டுக்கு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் மட்டும் ருபீஸ்ல இந்த ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் ஆக்டிவிட்டி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு? 1,49,700 ஆயிருக்கு. அதே மாதிரி மெட்டீரியல் ஆர்டர் காஸ்ட்டும் நம்பர் ஆஃப் மெட்டீரியல் ஆர்டர் பண்ணதும் 7,680 ஆயிருக்கு. ஓகேவா? ஆர்டரிங் காஸ்ட். ஓகேவா? செட்டப் காஸ்ட் 17,400. அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் புரியுது. ஓகேவா? 34,380 ஆயிருக்கு. இந்த மெட்டீரியல் ஹேண்ட்லிங் காஸ்ட் 30,294. ஓகேவா? ஸோ இதெல்லாமே டோட்டல் காஸ்ட், டோட்டல் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ். ஓகேவா? அண்ட் தென் இப்போ நம்ம இந்த குவான்டிட்டி இருக்குல்ல 1000, 10,000, 1,100, 14,000. ஸோ இந்த குவான்டிட்டியோட எவ்வளோ ஒரு 3 செட்டப். ஓகேவா? இந்த 1000க்கு 3 செட்டப் தேவைப்படுது. ஸோ இதோட பர்டிகுலரா நம்பர் ஆஃப் செட்டப் எவ்வளோ, ஹவர்ஸ் எவ்வளோ, மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எவ்வளோ, ஸ்பேர் பார்ட்ஸ் எவ்வளோன்னு பர்டிகுலரா கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஏபிசி காஸ்டிங் நம்மள போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? இதுல காஸ்ட் டிரைவ் போட போறோம். ஓகேவா? ஸோ மெஷின் ஓவர் ஹெட். ஓகேவா? மெஷின் ஓவர் ஹெட் தான் இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ். மெஷின் ஓவர் ஹெட்டுக்கு காஸ்ட் டிரைவ்னா மெஷின் அவர் ரேட். ஓகேவா? ஸோ இங்க மெஷின் அவர் ரேட் எப்படிப்பா கொடுத்துருக்காங்க? மெஷின் அவர் ரேட் பார்த்தீங்கன்னா மெஷின் அவருக்கு 0.5 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. இங்கே எவ்வளோ? 1000 யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டோட்டல் மெஷின் அவர் ரேட் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ ஒர்க்கிங்ஸ்ல டோட்டலா நம்மளுக்கு மெஷின் அவர் எவ்வளோ ஆயிருக்குன்னு தெரியணும்ல. ஸோ இந்த ப்ராடக்ட் ஓகேவா, இந்த பர்டிகுலர் இந்த 4 ப்ரொடக்ஷனுக்குரிய மெஷின் அவர் இந்த 1000 யூனிட்ஸ் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ மெஷின் அவர் ஆயிருக்கு, 10,000க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து பெர் யூனிட் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ equal to மெஷின் அவர். ஓகேவா? ஸோ டோட்டல் மெஷின் அவர் கண்டுபிடிக்க போறோம் ஃபார் PQRS. ஓகேவா? ஸோ இங்க 1000 யூனிட்ஸ் இன்ட்டு ஒரு யூனிட். ஓகேவா? ஸோ 500 and then 10,000 into 0.5, so 5,000. ஓகேவா? and then into 2 hours, so 2,400 and then இங்க 14,000 units into ஒரு யூனிட்க்கு 3. ஓகே, அப்போ 42. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா இது எவ்வளோ வரும்? 100 hours ஆயிருக்கு. ஓகேவா? டோட்டல் மெஷின் அவர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ அப்பதான் நம்ம பெர் காஸ்ட் யூனிட் கண்டுபிடிக்க முடியும், மெஷின் அவர் ரேட். ஓகேவா? ஸோ இப்போ மெஷின் அவர் எவ்வளோப்பா டோட்டல் நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம்? 1,49,700 divided by number of machine hours. ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப். ஸோ இப்போ கண்டுபிடிச்சோமா? இப்போ
ஸோ ருபீஸ் 3. ஓகேவா? மெஷின் அவர் பெர் ரேட். ஓகேவா? ஸோ பெர் ரேட் வந்து 3 rupees. அதே மாதிரி மெட்டீரியல் காஸ்ட். மெட்டீரியல் காஸ்ட்டும் மெட்டீரியல் ஆர்டர் எவ்வளோப்பா நம்ம செலவு பண்ணியிருக்கோம்? 7680 ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எவ்வளோ? பர்டிகுலரா நம்மளுக்கு எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க? மெட்டீரியல் ஆர்டர் பிக்கு எவ்வளோ, கியூக்கு எவ்வளோ, ஆருக்கு எவ்வளோ, எஸ் எவ்வளோன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டோட்டல் போட்டுக்கணும். 315, 15 + ஒரு 15, 30. ஓகேவா? டோட்டல் ஆர்டர் எவ்வளோ போட்டிருக்கோம்? 30. ஓகேவா? ஸோ இப்போ 30. ஓகேவா? ஸோ இது என்னது? பெர் ஆர்டர். ஸோ இங்க வந்து இது பெர் அவர். ஓகேவா? அதே மாதிரி செட்டப் காஸ்ட். டோட்டல் செட்டப் காஸ்ட் எவ்வளோப்பா? 17,400. நம்பர் ஆஃப் செட்டப் எவ்வளோ? ஓகேவா? பீக் வந்து 3, 18, 5, 24. ஓகேவா? ஸோ 3 + 18 + 5 + 24. ஓகேவா? $17,400 divided by total number of cost setup எவ்வளோப்பா? 50 setups. Okay, so 348 per setup. ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சுதாப்பா? அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் ஃபார் ஸ்பேர் பார்ட்க்கு எவ்வளோப்பா? 34,380. ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பேர் பார்ட்ஸ் எவ்வளோப்பா இருக்கு? டோட்டல் ஸ்பேர் பார்ட்ஸ் 6 + 15 + 3 + 12. ஓகேவா? ஸோ அதானப்பா நம்பர் ஆஃப் ஸ்பேர் பார்ட்ஸ். 6, 15, 3, 12 மொத்தம் 36. ஓகே, ஸோ பெர் ஸ்பேர் பார்ட் கண்டுபிடிச்சோம். அந்த மெட்டீரியல் ஹேண்ட்லிங் ஓவர் ஹெட் எவ்வளோ? 30,294. ஓகேவா? ஸோ மொத்தம் நம்பர் ஆஃப் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எவ்வளோப்பா? ஸோ இதான இதோட காஸ்ட் டிரைவர். 81, 6, 30, 9, 36. ஸோ 81 ஈக்குவல் டு எவ்வளோ? மெட்டீரியல் ஹேண்ட்லிங். ஓகே, and then இதை வச்சு இப்போ நம்ம இந்த சம்மா போட போறோம். ஓகே, ஸோ இதுதான் இதோட ஒர்க்கிங்ஸ். இப்போ என்ன நம்மளுக்கு கேட்டிருக்காங்க? இப்போ நம்ம கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஏபிசி காஸ்டிங் ஃபார் தி ப்ராடக்ட்ஸ். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நம்ம போட போறோம். Q or and then yes. ஓகேவா? ஸோ 2 காலம் போட்டுக்கலாம். பெர் யூனிட் காஸ்ட் தானப்பா நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பெர் யூனிட் எவ்வளோப்பா? 10, 10, 32, 34. ஓகேவா? ஸோ அவங்களே பெர் யூனிட் காஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதான் மெட்டீரியல் காஸ்ட். ஓகே, 10, கியூக்கு எவ்வளோ? 10, 32, 34. லேபருக்கு பெர் யூனிட்க்கு எவ்வளோப்பா? ஸோ லேபர் பார்த்தீங்கன்னா 1 hour கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ லேபர் அவர் காஸ்ட் வந்து 6 rupees. ஓகேவா? ஸோ அவங்களே 6 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? and then இப்போ ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் போட போறோம். ஓகேவா? ஸோ ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ல என்னென்ன எக்ஸ்பென்சஸ்ன்னு முதல்ல நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ மெஷினரியும் லேபரும் எழுதிட்டோம்ப்பா. இங்க ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மெஷினரி ஓவர் ஹெட்ஸ் நம்மளுக்கு 5 எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ செட்டப் காஸ்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் 5 எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம இங்க காஸ்ட் டிரைவ் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இங்க 3 per hour. ஓகேவா?
ஸோ பெர் ஹவருக்கு 3 rupees. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா எத்தனை ஹவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் மெஷின் ஹவர். ஓகேவா, ஒரு இதுக்கு half an hour தான் எடுத்திருக்கோம். ஸோ அப்ப மெஷின் ஓரியன்டட் ஆக்டிவிட்டியில 3 rupeesன்றது பெர் ஹவருக்குப்பா. ஓகேவா, ஒரு யூனிட் தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு ஆயிருக்கு, half an hour. அப்போ ஒரு ஹவர். ஸோ ஒரு யூனிட்டுக்கு இங்க எல்லாமே என்ன கண்டுபிடிக்கணும், பெர் காஸ்ட் யூனிட் தான். ஸோ இங்க நம்ம எல்லாமே பெர் யூனிட் ஓவர் ஹெட்ஸ் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா, ஸோ ஒரு யூனிட் தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு ஆகுது, 1 ரூபாய். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ 3 ரூபாய் மொத்தம். இதை வந்து ஒரு யூனிட் தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, 0.5. ஸோ இங்கேயும் 1 ரூபாய். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் வந்து எத்தனை நேரத்துல தயாரிக்கிறாங்க, 2 மணி நேரம் தயாரிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ 2 hours ஆகுது. 3 rupees வந்து பெர் ஹவருக்கு. அப்ப 2 மணி நேரத்துக்கு எவ்வளவு ஆகும், 6 ரூபாய் ஆகும்ல. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா 3 hours. ஓகேவா, 3 hours ஒரு யூனிட் தயாரிக்கிறாங்க. ஒரு ஹவருக்கு எவ்வளோ, 3 rupees பெர் ஹவர். ஸோ அப்போ மொத்தம் எவ்வளோ, 9 ரூபாய். ஓகேவா, ஸோ இப்போ இதுதான் வந்து பெர் யூனிட்டோட காஸ்ட். ஓகே, 1.5 0 அப்படியே நம்ம எழுதுறோம் இன்னர் காலத்துல. ஓகே, ஓகேவா, ஸோ புரிஞ்சுதா. அதே மாதிரி ஆர்டர் காஸ்ட். ஓகேவா, ஸோ ஆர்டர் காஸ்ட் எவ்வளோப்பா வரும், ஆர்டரிங் ஆஃப் மெட்டீரியல். ஸோ மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோப்பா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், பெர் ஆர்டர் 256 ரூபாய் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, ஸோ இந்த 1000 யூனிட் தயாரிக்கிறதுக்கு, சரி, இந்த 1000 யூனிட் தயாரிக்கிறதுக்கு நம்ம எத்தனை ஆர்டர் போட்டிருக்கோமா, எஸ் 3 ஆர்டர்ஸ் போட்டிருக்கோம் 1000 யூனிட்ஸ்க்கு. அப்புறம் 10,000 யூனிட்ஸ்க்கு 12 ஆர்டர்ஸ் போட்டிருக்கோம். அண்ட் தென் 1200 யூனிட்ஸ்க்கு 3 ஆர்டர் போட்டிருக்கோம். அண்ட் தென் 14,000க்கு 12 ஆர்டர். ஓகேவா, ஸோ அப்ப 3 ஆர்டர் 1000 rupeesனா ஒரு யூனிட்டுக்கு தான் நம்ம காஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்ப 1 யூனிட்டுக்கு எவ்வளோப்பா வரும், அண்ட் தென் ஆர்டரிங் காஸ்ட். மொத்தம் நம்மளுக்கு 1 ஆர்டருக்கு எவ்வளவு கிடைச்சது, 256. ஓகேவா, ஸோ இங்க 256 ரூபாய் இருக்கு ஒரு ஆர்டருக்கு. இங்க பீக்கு எவ்வளவு ஆர்டர் போட்டிருக்கோம், 3 ஆர்டர். மொத்தம் எத்தனை யூனிட், 1000 யூனிட்ஸ்க்கு. ஓகேவா, இது 3ன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர். ஓகே, அப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு ஆயிருக்கு நம்மளுக்கு காஸ்ட், 0.768. ஓகேவா, இங்க கியூக்கு எத்தனை ஆர்டர் போட்டிருக்கோம், நம்ம 12 ஆர்டர்ஸ் போட்டிருக்கோம். கியூவோட டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோ, 10,000 யூனிட்ஸ். ஓகேவா, ஓகேவா, ஆர் வந்து எத்தனை ஆர்டர் போட்டிருக்கோம், 3 ஆர்டர்ஸ். ஓகேவா, and then 3 ஆர்டர்ஸ். ஆரோட நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து 200 யூனிட்ஸ். ஓகே, 1200 யூனிட்ஸ். Total number of units 14,000. Okay, 256 into 12 orders divided by 14. 0.219. Okay, இப்போ ஆர்டர் காஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஆர்டர் காஸ்ட் அப்படியே எழுதிடலாம், 168. ஓகேவா, அண்ட் தென் இங்க 0.31 அண்ட் தென் 0.64. 0.0ல கொஞ்சம் கவனமா இருங்க. இங்க வந்து 0.22 போட்டுக்கலாம். ஓகே, அண்ட் தென் தேர்ட் வந்து செட்டப் காஸ்ட். ஓகேவா, ஸோ டோட்டல் செட்டப் காஸ்ட் எவ்வளோப்பா கண்டுபிடிச்சோம், ஒரு பெர் செட்டப் வந்து 348. ஓகே, ஓகேவா, ஸோ இங்க பீக்கு எவ்வளோப்பா செட்டப் இருக்கு, நம்பர் ஆஃப் செட்டப் 3. ஓகேவா, எவ்வளோ யூனிட்,
1000 units. Okay. 348 into 3 divided by okay is equal to 1.044. Okay va? அதே மாதிரி 348 எவ்வளோ per setup? Number of setups 18 setups. எவ்வளோ யூனிட்ஸ்க்கு? 10,000 யூனிட்ஸ்க்கு. Okay. Into 18 divided by R ப்ராடக்ட்டுக்கு செட்டப் காஸ்ட் வந்து 348 into 5 divided by 1200. ஓகேவா? ஸோ 1.45 and then 348 into 12 divided by 14,000 units. Okay. So per unit so இதோட expenses 348 into 24. நான் 12 தப்பா போட்டேன். So இங்க 24 348 into 24 divided by 14,000 units. So இங்க 60. ஓகேவா? And then administration overheads for 955 into 6 divided by 1000. ஓகேவா? So 5.73. Okay, அதே மாதிரி தான் 956 into 15 number of setup, number of spare parts. ஓகேவா? divided by 10,000 units total. ஓகேவா? 42. And then 956 into 3 divided by 1200. Okay, 2.39. Okay, 956 12 divided by 14. Okay, 0.19. Okay va? 0.819. Okay. So இதே மாதிரி தான் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கும். எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு ஆச்சு மெட்டீரியல் ஹேண்ட்லிங்ல? பெர் மெட்டீரியல் 374. ஓகே. ஸோ 374 into 6 divided by number of units 10,000. ஓகே. 1000க்கு 2.244. ஓகேவா? அதே மாதிரி 374 into 30 divided by 10,000. 1.122. ஓகேவா? அதே மாதிரி 374 into 9 divided by 1200 தான் அதோட நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். டிவைட் பண்ணனா 2.805. ஓகேவா? லாஸ்ட் ஃபைனல் 374 into 36 divided by 14,000. ஓகேவா? 0.96. ஓகேவா? ஸோ இப்போ எல்லாத்துக்குமே பெர் யூனிட் ஓவர் ஹெட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ ஓவர் ஹெட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இதை வந்து அந்தந்த காஸ்ட்ல நம்ம அப்படியே எழுத போறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச பெர் யூனிட் ஓவர் ஹெட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்க நம்ம காஸ்ட் ஷீட்ல ஃபில் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்ச ஓவர் ஹெட்ஸ் தான். ஸோ இது எல்லாத்தையும் ப்ரொடக்ஷன் ஓவர்ஸ் டோட்டலா இதை ஃபுல்லா டோட்டல் பண்ணி போட்டிருக்கோம். ஃபேக்டரி காஸ்ட் பெர் யூனிட் ஃபுல்லாத்துக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஏபிசி காஸ்டிங் ரெடி ஆயிடுச்சு. இங்க நான் கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் இங்க நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது தான் நான் ஃபில் பண்ணிருக்கேன், வேற ஒன்றும் பண்ணல. பண்ணி இந்த டோட்டல் காஸ்ட் மெட்டீரியல் அண்ட் லேபர் அண்ட் தென் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் இதெல்லாம் தான் நான் கூட்டினது தானே இங்கே ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ். ஸோ இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஏபிசி காஸ்டிங். ஓகேவா? ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது இந்த ஏபிசி காஸ்டிங்கை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காஸ்ட் டிரைவ் கண்டுபிடிச்சிருக்கோம். பெர் ஹவருக்கு ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ்க்கும் பெர் ரேட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் தென் பெர் யூனிட்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு ஆஸ் யூஷுவல் காஸ்ட் ஷீட் ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். வேற ஏதாவது சாப்டர்ஸ் வேற ஏதாவது கான்செப்ட் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா செஞ்சு காமிக்கிறேன்.